Hi students, welcome to Chem-Free tutorial. In this video, let's see class 4 R Wondrous World Unit 5 R Environment அப்படின்ற டாபிக்ல ரெண்டு சாப்டர் பத்தி பார்க்க போறோம். That is chapter 9 and chapter 10. Okay, chapter 9ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா that is a different land, different lives. Okay, different land அப்படின்னு பார்க்கும்போது பலவிதமான நிலப்பகுதிகளும் பலவிதமான வாழ்க்கை முறைகளும் அப்படின்றதுல மக்களோட வாழ்க்கை முறை பிளைன்ஸ்ல எப்படி இருக்கு, டெசர்ட்ல எப்படி இருக்கு, கோஸ்டல் ரீஜன்ஸ்ல எப்படி இருக்கு, மவுண்டன்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி சாப்டர் 10ல அவர் ஸ்கை அப்படின்ற டாபிக்ல சன், மூன், ஸ்டார், அதே மாதிரி செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தட் இஸ் சாப்டர் 9 டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லைஃப்ஸ். ஓகே, பலவிதமான நிலப்பகுதிகளும் பலவிதமான வாழ்க்கை முறைகளும் அப்படின்ற டாபிக்ல இதை பார்க்க போறோம். பேக் டு ஸ்கூல் ஃப்ரம் ஹாலிடேஸ். ஓகே, விடுமுறை முடிந்து பள்ளிக்கு திரும்புதல். The classroom was filled with excitement as children talked among themselves about their holidays. ஓகே, கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு, ரொம்ப என்ன இருந்தது, எக்ஸைட்மெண்ட், உற்சாகமா இருந்தது கிளாஸ் ரூம் எல்லாம். ஏன்னா எல்லா குழந்தைகளும் விடுமுறை முடிஞ்சு எங்க வந்திருக்காங்க, ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே, நம்ம பள்ளிக்கூட வகுப்பறையில வந்த உடனே என்ன பண்ணுவோம், எல்லாமே அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்களே, உற்சாகமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த குழந்தைகளும் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டாங்க. The desk are filled with colorful pictures. ஓகே, அந்த டெஸ்க், ஓகே, கிளாஸ் ரூம்ல இருக்க டெஸ்க் மேல என்ன இருக்கு, கலர்ஃபுல் பிக்சர்ஸ் இருந்தது. and items from the places the children had visited. ஓகே, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அவங்க போய் பார்த்தாங்களோ அதோட பிக்சர்ஸை காமிக்கிறாங்க. the teacher asked them to share their experience. டீச்சர் என்ன பண்ணாங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் விடுமுறைக்கு போனீங்களோ, எந்தெந்த இடத்த எல்லாம் பார்த்தீங்களோ அதை என்ன பண்றாங்க, உங்களோட அனுபவத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கூட பகிர்ந்துக்க சொல்லியிருக்காங்க. சாந்தினி talked visit to a beach in ஒடிசா. ஓகே, சாந்தினி உடனே ஃபர்ஸ்ட் பேசுறாங்க. அவங்க எங்க போனாங்க அப்படின்னா ஒடிசால இருக்கிற ஒரு பீச்சுக்கு போனாங்க, கடற்கரைக்கு. ரித்திகா described her experience in the desert of ராஜஸ்தான். ஓகே, ரித்திகா எங்க போனாங்க, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய, ராஜஸ்தானே எதுக்கு ஃபேமஸ், டெசர்ட் இல்லையா, பாலைவனத்துக்கு போனாத அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கிறாங்க. while Gurupreet told stories about a visit to his grandparents' house in Amritsar. குருப்ரீத் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து அவனோட கதைகளை சொன்னா. எங்க போனா அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அம்ரிஸ்டர்ல பஞ்சாப்ல இருக்கிற தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனா அவனோட அனுபவத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஃபைனலி நயன் ரீட் அவுட் ஃப்ரம் ஹிஸ் டைரி டிஸ்கிரைபிங் ஹிஸ் விசிட் டு தி மெஜஸ்டிக் மவுண்டன்ஸ் ஆஃப் சிக்கிம். லாஸ்டா நயன், ஓகே, நயன் வந்து என்ன பண்ணான், அவனோட அனுபவத்தை எல்லாம் ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கான். அதை என்ன பண்றான், டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கான். மெஜஸ்டிக் எதை பத்தி அப்படின்னு பார்க்கும்போது சிக்கிம்ல இருக்கக்கூடிய நல்ல உயர்ந்தமான ஃபேமஸான மவுண்டன்ஸ் போயிருக்கான் இல்லையா, அந்த இடத்த வந்து டைரியில எழுதி இருக்கிறத அவன் என்ன பண்றான், குழந்தைகளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு காமிக்கிறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு. இதான் இந்த பிக்சர்ல இருக்கு. ஓகே, பிக்சர்ல எல்லாமே என்ன பண்றாங்க, அவங்களோட திங்ஸ் எது என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தாங்க டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல. ஓகே, அவங்களுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள டீச்சர் சொன்ன மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருக்கிற அந்த பிக்சர்ஸை நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 1ல யூ மைட் ஹவ் விசிட்டட் சம் பிளேசஸ் டூரிங் யுவர் வெக்கேஷன். ஓகே, நீங்க கூட என்ன பண்ணுவீங்க, வெக்கேஷனுக்காக விடுமுறை நாட்கள்ல சில பிளேசஸ் போயிருப்பீங்க. ரைட் த நேம்ஸ் ஆஃப் த பிளேசஸ் அண்ட் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் தேம். ஓகே, ரைட், அந்த இடத்த பத்தியும் அங்க சில சிறப்பானது இருக்கும், அந்த இடத்துக்குன்னு ஒரு சிறப்புகள் இருக்கும், அதையும். ஆஸ்க் 2 or 3 of your friends about the places they had visited and fill in the table given below. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நீங்க என்ன பண்ணுங்க, கீழே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, அதில் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஃப்ரெண்ட், மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. கீழே யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உன்னோட நேம்ல எழுதணும். நேம் ஆஃப் த பிளேஸ் எங்க போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெண்ட் 1 கொடைக்கானல் போனாங்க. டைப் ஆஃப் ரீஜன்ஸ், அது என்னது, என்ன ரீஜன், அது மவுண்டனா பிளெயின்ஸா. பிளெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சமவெளி, சமமான நிலப்பகுதியை கொண்டதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம பிளெயின்ஸ் சொல்லுவோம். கோஸ்டல் அப்படின்னா துறைமுக பகுதின்னு சொல்லுவோம். டெசர்ட்னா பாலைவன பகுதி. எங்க போனா அப்படின்னு பார்க்கும்போது கொடைக்கானல் போயிருக்கான். அது என்னதுதான், மவுண்டன். கொடைக்கானல் நம்மளே என்ன பண்ணுவோம், விடுமுறை நாட்கள்ல, ஓகே, மே மந்த்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், கோடை விடுமுறை நாட்கள்ல முக்கியமா எதுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம்னா மலைப்பகுதிகளுக்கு தான் போவோம். ஏன்னா அங்க எப்படி இருக்கும், கிளைமேட் சில்லுன்னு இருக்கும் இல்லையா. அப்ப மவுண்டன் பிளேஸ், அங்க என்ன இருக்கு சிறப்பானது, அந்த பைன் ட்ரீஸ். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் 2 எங்க போனாங்க, சென்னைக்கு வந்தாங்க. அங்க இருக்க முக்கியமானது இது கடற்கரை நகரம். நெக்ஸ்ட் அங்க இருக்கிறது கடற்கரைனாவே என்ன, பீச். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் 3 காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னா இருக்க பிளெயின்ஸ். பிளெயின்ஸ்ன்றது சமமான நிலப்பகுதிகளை கொண்ட இடத்த தான் என்னன்னு சொல்லணும், பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். அங்க முக்கியமா காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா டெம்பிள்ஸ்க்கு ஃபேமஸ். அதே மாதிரி அது ஃபர்டைல் லேண்ட். நெக்ஸ்ட் ராஜஸ்தான், ஃப்ரெண்ட் 4 ராஜஸ்தான் போனாங்க. அங்க என்ன இருக்கு, டெசர்ட். அங்க ராஜஸ்தான்ல பாலைவனம். அங்க முக்கியமா பாலைவனத்துல நம்ம பாக்குறதுக்கு எல்லாமே என்ன, சாண்ட் டியூன்ஸ். ஓகே, உயரமான மணல் திட்டுக்களை தான் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் யுவர் நேம், உன்னோட நேம் எழுதி நீ எங்க போனா, இப்ப நான் சப்போஸ் ஊட்டிக்கு போனேன். ஊட்டி என்னது, மவுண்டன் பிளேஸ். அங்க முக்கியமா இருக்கிறது லேக்ஸ் அண்ட் ஹில்ஸ் அப்படின்ற எழுதலாம். நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி விச் டைப் ஆஃப் பிளேஸ் டு யூ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இங்க மேல எழுதியிருக்கோம் இல்லையா, இதுல எந்த பிளேஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, விச் டைப் ஆஃப் பிளேஸ் யூ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னன்னு சொல்றோம், நிறைய நிலப்பகுதிகளை பார்த்தோம் இல்லையா, பிளெயின்ஸ், மவுண்டன்ஸ், டெசர்ட்,
ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மவுண்டன். ஓகே, என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் ஐ ஃபைண்ட் மவுண்டன் ரீஜன்ஸ் சொல்லலாம். பிகாஸ் ஒய் அப்படின்னு கேட்கும்போது பிகாஸ் தே ஹாவ் ஏ கூல் கிளைமேட், ஃபாரஸ்ட் அண்ட் லேக்ஸ். ஓகே, நல்லா இருக்கு, சில்லுன்னு இருக்கும் கிளைமேட், ஃபாரஸ்ட் இருக்கு, லேக்ஸ் இருக்கு. வாட் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ் டு யூ ஃபைண்ட் இன் தி பிளேஸ் யூ விசிட்டட் அண்ட் தோஸ் விசிட்டட் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த நிறைய பிளேசஸ்க்கு போனாங்க இல்லையா, அங்க இருக்கக்கூடிய அந்த பிளேசஸோட சிமிலாரிட்டிஸ் ஒரே மாதிரியா இருக்கா, அதே மாதிரி டிஃபரன்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கா, எந்தெந்த மாதிரியான ஒருமை ஒரே மாதிரி இருக்கு, எந்தெந்த விதத்துல அது வெவ்வேறு விதமா இருக்கு அப்படின்றத பத்தி எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப சிமிலாரிட்டிஸ் இதோட ஆன்சர் இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடைக்கானல் அண்ட் ஊட்டி ரெண்டுமே என்ன இருக்கும், போத் ஆர் மவுண்டன் ரீஜன்ஸ். ஓகே, ரெண்டுமே என்ன, இது மவுண்டன் மலைப்பகுதி தான், ஆனா கிளைமேட் எப்படி இருக்கும், கூல் வெதரா இருக்கும். அதுதான் சிமிலாரிட்டிஸ். டிஃபரன்சஸ் பார்க்கும்போது இன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் பிளைன்ஸ். ஓகே, கோஸ்டல் ஏரியான்றது துறைமுக பகுதி, பிளைன்ஸ் அப்படின்றது சமவெளி பகுதி. ஓகே, அங்க என்ன இருக்கு, கிளைமேட் டிஃபரெண்டா இருக்கும், லேண்ட் ஃபார்ம்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், பீச்சஸ் டிஃபரெண்டா இருக்கும், அண்ட் ஃபெர்டைல் லேண்ட். ஸோ இன் கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் பிளைன்ஸ் டிஃபர் இன் கிளைமேட், லேண்ட் ஃபார்ம்ஸ், பீச்சஸ் அண்ட் ஃபெர்டைல் லேண்ட் அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர்ல யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் வந்து ஒரு பஞ்சாபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, குடிச்சிட்டு இருக்காரு. ஓகே, காஃபி சாப்பிட்டு இருக்காரு. இங்க ஒருத்தர் கீரை எடுத்துட்டு போறாரு. இங்க பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, தலை வாரிட்டு இருக்காங்க. ஒரு மாடு வந்து புல் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுல மோட்டர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. இங்க டிராக்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாக்குறோம். இதை வச்சு கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் குருப்ரீட். ஓகே, குருப்ரீட் அவங்க பாட்டி வீட்டுக்கு போனா இல்லையா, அந்த லேண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல பத்தி இங்க கொடுத்துருக்காங்க. ரைட் அப்படின்னு பார்க்கும்போது லுக் அட் த பிக்சர் அபவ் அண்ட் ரைட் யுவர் அப்சர்வேஷன். இந்த பிக்சரை பார்த்து நீங்க என்ன பண்றாங்க, லுக் அட் த பிக்சர் அபவ். ஓகே, மேல இருக்கிற பிக்சரை பார்த்து உன்னோட அப்சர்வேஷன்ஸ் எழுதுன்னு கொடுத்துருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட் டு யூ சி இந்த பிக்சர். ஓகே, இந்த பிக்சர்ல எந்த மாதிரி லேண்ட் நீ பாக்குற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேல பார்த்தோம்னா இது என்னன்னு சொல்லலாம் நம்ம, எஸ்பெஷலி பிளெயின்ஸ். ஓகே, அது என்ன இருக்கு, சமவெளி பகுதி மாதிரி தான் இருக்கு. அப்ப பிளெயின்ஸ்ன்னு சொல்லலாம். கீழே பார்க்கும்போது அப்ப என்னன்னு சொல்லலாம், இந்த ஃபர்ஸ்ட் லேண்ட் வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ் டு யூ சி அப்படின்னு பார்க்கும்போது இங்க பிளெயின்ஸ்ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் த ஆக்டிவிட்டீஸ் தட் பீப்புள் ஆர் எங்கேஜ்ட் இன். ஓகே, ஜனங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க பிளெயின்ஸ் அப்படி ரிவைஸ் இந்த ஃபர்ஸ்ட் மேல ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஐ சி அக்ரிகல்ச்சர் லேண்ட் வித் ஃபீல்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபார்மிங். ஓகே, அப்போ வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட் டு யூ சி அப்படின்றது பிளெயின்ஸ். எஸ்பெஷலி என்னன்னு சொல்றோம், ஐ சி அக்ரிகல்ச்சர் லேண்ட் தட் இஸ் ஃபில்டு வித் agriculture land with fields used for farming. Next, second, list the activities that people are engaged in. மேல இருக்கு answer 2, churning curd, combing hair, drinking coffee, riding a motorcycle, plowing the field, sowing seeds, harvesting crops அப்படின்னு எழுதலாம். Next, third one, which animals do you see in the picture. இந்த பிக்சர்ல என்ன அனிமல்ஸை பார்க்குற அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, bullocks. இங்க கீழே பிக்சர்ஸும் இருக்கு. ஓகே, bullocks used for plowing the field அப்படின்னு எழுதலாம். Do you notice anything unique about the clothing of people. ஓகே, மக்கள் எந்த மாதிரி உடைகளை உடுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ், பீப்புள் வேரிங் ட்ரெடிஷனல் க்ளோத்ஸ். ஓகே, அவங்க என்ன கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி உடை உடுத்திருக்காங்க. லைக் லூஸ் கார்மெண்ட்ஸ் அண்ட் டர்பன்ஸ் சூட்டபிள் ஃபார் தேர் ஒர்க். ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கு, அவங்க ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதுல தான் புல்லக்ஸ் பாக்குறோம். இங்க என்ன இருக்கு, புல்லக்ஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு, மேல 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 அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபார்மிங் சீட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா கிராப் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன இருக்கு, செடி தடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் நம்ம பாக்குறோம். ஓகே, ஹெலிகாப்டர் மூலமா என்ன பண்றாங்க, விதை தூவிட்டு இருக்கிறது நம்ம மேல பாக்குறோம். குருப்ரீட் எக்ஸ்பிளைன்ட் ஜி ஆயன் புட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, குருப்ரீட் உடனே எக்ஸ்பிளைன்ட். ஓகே, ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா ஜி ஆயன் நூ புட்டார் அப்படின்னா அப்படின்னு பார்க்கும்போது ஜி ஆயன் அப்படின்னா ஜி ஆயன் நூ அப்படின்னா என்னன்னா வரவேற்கிறேன். ஓகே, வரவேற்கிறேன். புட்டார் அப்படின்னா மகனே. ஓகே, பிள்ளையே வாங்க மகனே அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. வெல்கம் மை டியர் சைல்ட். வெல்கம் மை டியர் சைல்ட் இது வந்து ஒரு பஞ்சாபி வேர்டு. ஓகே, ஜி ஆயன் நூ புட்டார். ஓகே, வெல்கம் மை டியர் சைல்ட். He beamed with a smile and said his grandmother welcomed him with these words. ஓகே, உடனே குருபிரசாத் பார்த்த உடனே குருப்ரீட்டை பார்த்த உடனே அவங்க கிராண்ட் மதர் ஓகே ரொம்ப எக்ஸைட்டடா வாங்க மகனே அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்றதை காமிக்கிறாங்க. இப்படி அப்படின்னா என்னன்னு சொல்றோம், அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்க பாட்டி கூட்ட உடனே. ஓகே, குருப்ரீட் டோல்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். குருப்ரீட்டா அதாவது வந்து யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. தட் ஆர் லார்ஜ் ஃபீல்ட்ஸ் இன் த பிளெயின்ஸ் ஆஃப் அம்ரிஸ்டர். அம்ரிஸ்டர் எங்க இருக்குன்னா பஞ்சாப்.
ஓகே, பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அம்ரிஸ்டர் தான் எங்க பாட்டியோட எங்க தாத்தா பாட்டி இருக்கிற வீடு. அங்க போன உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க என்ன முக்கியமா இருக்கும்னா பெரிய நிலப்பகுதி இருக்கும். ஓகே, உழுவதற்கு ஏற்ற நிலப்பகுதி, அதான் லார்ஜ் ஃபீல்ட்ஸ் இந்த பிளைன்ஸ் ஆஃப் அம்ரிஸ்டர். த சாயில் வாஸ் ரிச். ஓகே, அங்க இருக்கிற மண் எப்படி இருக்கணும், வளமானதாக இருக்கும். அண்ட் மெனி பீப்புள் were engaged in farming. ஓகே, அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்ம உழுது ஓகே உழவு தொழில் தான் செய்வாங்க. he added that favorite food is makidi roti. that is அங்க அவங்களோட ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே மக்கிடி ரொட்டி அப்படின்னு பார்க்கும்போது கார்ன்ஃபிளவர்ல வச்சு செய்யக்கூடிய ஒரு ரொட்டி. அண்ட் சார்சாண்டா சாக், தட் இஸ் மேடு ஃப்ரம் மஸ்டர்ட் லீவ்ஸ். ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அது தொட்டுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்க இருக்கு இல்லையா, அது இருக்குதான் இதுதான் இந்த ரொட்டி. இதோட இதுதான் வந்து அந்த லீவ்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு கறி. அலாங் வித் எ பிக் கிளாஸ் ஆஃப் லஸ்ஸி. இது கூட என்ன சாப்பிடுவாங்க, ஒரு லஸ்ஸி. தயிர் கூட சுகர் சேர்த்து செய்யறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம லஸ்ஸி. அப்ப இதுதான் அவங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட், அவங்க சாப்பிடக்கூடிய உணவு. நெக்ஸ்ட் ரைட் அப்படின்ற டாபிக்ல வாட் இஸ் த மோஸ்ட் பாப்புலர் ஃபுட் இன் யுவர் ரீஜன், கேன் யூ லிஸ்ட் மெயின் இன்கிரீடியன்ஸ் யூஸ்ட் இன் இஸ் ப்ரிப்பரேஷன். உங்களோட ரீஜன்ல ஓகே முக்கியமான உங்களோட ரீஜன்ல பாப்புலர் ஃபுட் எது அப்படின்னு பார்க்கும்போது கேன் யூ லிஸ்ட் த மெயின் இன்கிரீடியன்ஸ், அது எதால் செய்யப்பட்டது அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. நேம் ஆஃப் த ஃபுட் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது இட்லி சாம்பார் ஃபேமஸ், நம்ம ஊர்ல வந்து இட்லி சாம்பார் சட்னி தான் நம்மளோட பாப்புலர் ஃபுட். ஓகே, இன்கிரீடியன்ஸ் அது எதால செய்யப்படுதுன்னா ரைஸ், ஊரட் டால், கிராம் டால், சில்லி பவுடர், ஆயில், ஆனியன், டொமேட்டோஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சால்ஸ் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் பஞ்சாப்ல இருக்கக்கூடிய த கோல்டன் டெம்பிள் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குருத்வாராஸ் ஆஃப் த சிக்ஸ். ஓகே, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இங்க பிக்சர்ல காமிச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், கோல்டன் டெம்பிள். ஓகே, பொற்கோயில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குருத்வாராஸ் ஆஃப் த சிக்ஸ். ஓகே, சீக்கிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கோவில் வந்து பொற்கோவில் அப்படின்னு சொல்லுவோம், கோல்டன் டெம்பிள். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் குருத்வாரா இஸ் கோல்டு பிளேட்டட் அண்ட் as a serene சரோவர் சரௌண்டிங் இட். ஓகே, அதை சுத்தி எப்படி இருக்கும், அந்த குருத்வாரா சுத்தி எப்படி கோயிலை சுத்தி கோல்டு பிளேட்டட், அது எதால் ஆனது, மேல எல்லாமே என்ன கோல்டு தங்கத்தான தகடுகள் பூசப்பட்டிருக்கு. ஓகே, அதை சுத்தி என்ன இருக்குன்னா வாட்டர் டேங்க், தட் இஸ் செரின் சரோவர் அப்படின்னா வாட்டர் டேங்க் அதை சுத்தி இருக்கு. த கோல்டன் டெம்பிள் ஆஃபர்ஸ் எ லார்ஜர் சேவா, தட் இஸ் கம்யூனிட்டி கிச்சன் சர்வீஸ். ஓகே, அங்க முக்கியமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அங்க எல்லா இடத்துல இருந்து வர மக்களுக்காக எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்க, உணவு போடுவாங்க, அன்னதானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், கம்யூனிட்டி கிச்சன் சர்வீஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும். ஓகே, அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஒரு பெரிய சேவை நோக்கத்தோட செய்யறாங்க. விச் சர்வ்ஸ் ஃப்ரீ மீல்ஸ் டு ஆல். அங்க மக்கள் வரக்கூடிய மக்களுக்கு என்ன பண்றாங்க, தட் இஸ் இலவச உணவு. இட்ஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி சர்வீஸ். இது உலகத்திலேயே ஓகே ஒரு பெரிய என்னன்னு சொல்றாங்க, கம்யூனிட்டி சர்வீஸா இதை பண்றாங்க, அன்னதான திட்டத்தை. வேர் பீப்புள் வாலண்டியர்ஸ் டு குக், சர்வ் அண்ட் வாஷ் டிஷ்ஷஸ். இங்க வந்து பீப்புள் தானாவே ஓகே சுயமாவே என்ன பண்ணுவாங்க, போய் அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன சர்வீஸ்னா குக் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க அண்ட் வாஷ் த டிஷ்ஷஸ். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையா நினைச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்க, தாங்களாவே சுயமா போய் அந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த லுக் அட் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் ரைட் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, இங்க கீழே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி நீ எழுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு நிறைய மணல் பகுதியால் ஆகுது. ஓகே, எல்லாமே என்ன இருக்கு, மண்ணா தான் இருக்கு. இங்க ஒரு சோலார் பேனல் இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பருப்பு வந்து தோல் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கூடை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு வலை பின்னிட்டு இருக்காங்க. இங்க 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த பிக்சரை நம்ம பாக்குறோம். இந்த லேண்ட் ஆஃப் என்லெஸ் சாண்ட் வித் ரித்திகா. ஓகே, என்ன இது ஃபுல்லாவே மணற்பகுதிகளால் ஆன ஒரு இடம். கீழே வந்து ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கு. இதுவும் மணற்பரப்பு அதிகமா இருக்கிற இடம். தூரத்துல போய் தண்ணி கொண்டு வராங்க. இங்க என்ன இருக்கு, கோகனட் ட்ரீஸ் இருக்கு, கோட் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்கு, கேமல் ரைடு. ஓகே, கேமல்ல தான் போறாங்க வராங்க. இங்க என்ன இருக்கு, கேக்டஸ் இருக்கு, இங்க ஒரு லிசார்ட் இருக்கு. ஓகே, இந்த பிக்சர்ஸ் எல்லாம் இந்த பிக்சர்ல இருக்கு. இதுவும் என்ன இருக்கு, ஒரு டெசர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பிக்சர். இதை பேஸ் பண்ணி கீழே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. தட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட் டு யூ சி. ஓகே, எந்த மாதிரி லேண்ட் இது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியுது, இது கேமல் இருக்கிறதால இது டெசர்ட் ஏரியா. வாட் டைப் ஆஃப் பிளான்ஸ் டு யூ சி இந்த பிக்சர். எந்த மாதிரி பிளான்ஸ் நீ பாக்குற. ஹவ் ஆர் தே டிஃபரெண்ட் ஃப்ரம் த பிளான்ஸ் யூ சி இன் யுவர் லொகாலிட்டி. அது நீ இருக்கிற லொகாலிட்டில இருந்து எப்படி வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐ சி கேக்டஸ், பாம் ட்ரீஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ் இந்த பிக்சர். கேக்டஸ் பாக்குறேன், பாம் ட்ரீஸ் பனைமரம் பாக்குறேன், அதே மாதிரி என்ன இருக்கு, ஸ்மால் ட்ரீஸை பார்க்க முடியுது என்னால. கேக்டஸ் நீட் தட் இஸ் கேக்டஸ் நீட் லிட்டில் வாட்டர். கேக்டஸ்க்கு என்ன, கேக்டஸ்னா என்னன்னு சொல்ல, நம்ம சப்பாத்தி கல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை கொடுத்துருக்காங்கல்ல மேல இருக்கு இல்லையா, அந்த கிரீன் கலர், இதுதான் சப்பாத்தி கல்லி. அதுக்கு என்ன தேவை, கொஞ்சம் தண்ணி இருந்தாவே போதும், அதுக்கு நிறைய தேவையில்லை. ஆனா இன் மை லொகாலிட்டி, எங்களோட லொகாலிட்டியில வி சி மெனி பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் நீட் மோர் வாட்டர்.
தண்ணி இல்லைன்னா இங்க செடி வராது நான் இருக்கிற நிலப்பகுதியில. ஆனா பாலைவனத்துல இருக்கிறது என்னது, கேக்டஸ் இருக்கு, அது நல்லா வளரும். இஸ் தேர் சம்திங் யூனிக் அபவுட் த வே ஆஃப் பீப்புள் இன் திஸ் வில்லேஜ் ஆர் ட்ரெஸ்ட். ஓகே, இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இன்னும் ஒரு தனித்துவமான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் கீழே இருக்கு பாருங்க. எஸ், பீப்புள் வேர் லூஸ் லாங் க்ளோஸ் சாரீஸ், ஓகே, டு கவர் தர் ஹெட் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஹீட் அண்ட் லேண்ட், டு கவர் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஹீட் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னு சொல்றோம், ஆமா, எஸ், பீப்புள் எந்த மாதிரி போட்டிருக்காங்க, லூஸ் கிளாத்ஸ் அண்ட் லாங் க்ளோத்தா இருக்கு, அதே மாதிரி சாரீஸ் கட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக, டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் ஹீட். அங்க என்ன இருக்கு, பாலைவனத்துல எப்பவுமே என்ன இருக்கும், ஹீட்டா இருக்கும் இல்லையா, அதை கவர் பண்றதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, லூஸ் அண்ட் லாங் க்ளோத்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஹவு டு யூ திங்க் பீப்புள் டிராவல் இன் டெசர்ட். ஓகே, பாலைவனத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது எப்படி போவாங்க. பீப்புள் டிராவல் பை கேமல்ஸ் அண்ட் கேமல் காட்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, கேமல்ல போவாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, கேமல் காட்னா என்னன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஒட்டக வண்டி, ஒட்டகத்து மேல வண்டி அட்டாச் பண்ணி அதுலதான் போவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, கேமல் காட். பீப்புள் டிராவல் பை கேமல் அண்ட் கேமல் காட் இன் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் இன் த பிக்சர். ஓகே, மோஸ்ட் முக்கியமா இதுல என்ன பாக்குற அப்படின்னு பார்க்கும்போது, ஐ லைக் கேமல். இதுல வாட் டு யூ லைக் த மோஸ்ட் இன் த பிக்சர். இந்த பிக்சர்லயே உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஐ லைக் கேமல் அண்ட் டெசர்ட் பிளான்ட்ஸ் லைக் கேக்டஸ் த மோஸ்ட். ஒட்டகமும் அதோட கேக்டை இருக்குல்ல, சப்பாத்தி களி செடியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், a desert is a dry place with a very little rainfall. ஓகே, டெசர்ட் பாலைவனம் அப்படின்றது என்னன்னா முக்கியமா என்ன இருக்குங்க, முக்கியமா டெசர்ட் பாலைவனம் அப்படின்றது எப்படி இருக்கும், ட்ரையா இருக்கும். ஓகே, ட்ரை அப்படின்னா என்ன இருக்குது, நம்மளுக்கு தண்ணி இல்லாத இடம் தான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவோம். வித் வெரி லிட்டில் ரெயின்ஃபால், அங்க என்ன இருக்கும், மழைப்பொழிவும் கம்மியா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ஸ் லைக் கேக்டஸ், கஜேரி அண்ட் பபுல் க்ரோ இன் தீஸ் ஏரியாஸ். ஓகே, அங்க வளரக்கூடிய முக்கியமான பிளான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமா கேக்டஸ், அதே மாதிரி கஜேரி அப்படின்ற பிளான்ட்டோ, அதே மாதிரி பபுல் அப்படின்ற பிளான்ட்டோ என்ன அங்க வளரும். தே கேன் சர்வைவ் ஆன் வெரி லிட்டில் வாட்டர். ஓகே, அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தா கூட அவங்களால சர்வைவல் பண்ண முடியும். Some plants such as the cactus store water in the stems. அதே மாதிரி பிளான்ட்டும் என்ன ஆகும், some plants such as, ஓகே, அங்க இருக்கக்கூடிய பிளான்ட் கேக்டஸ் என்ன ஆகும், கொஞ்சம் தண்ணி இருந்தாவே அது என்ன பண்ணும், ஸ்டெம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அதோட தண்டுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும். அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் லைக் camels, lizards, wild cats, that is pythons and eagles are found in the deserts. ஓகே, அங்க இருக்கக்கூடிய, ஓகே, பைத்தான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மலைப்பாம்பு அப்படின்னு சொல்லலாம். ஈகிள்ல நமக்கே தெரியும், கழுகு. ஓகே, ஈகிள்னா கழுகு, லிசார்ட்ஸ்னா பலி. ஓகே, இதெல்லாம் என்ன இருக்காங்க, இருக்கக்கூடிய அனிமல்ஸ். ஓகே, கேமல்ஸ்னா ஒட்டகம், லிசார்ட்ஸ்னா பல்லி, வைல்டு கேட்ஸ் அப்படின்னு வரும்போது அதாவது பூனைகள், அதே மாதிரி பைத்தான்னா மலைப்பாம்பு, அண்ட் ஈகிள்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த டெசர்ட்ஸ். த கேமல் இஸ் கால்டு த ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஓகே, அங்க கேமல என்னன்னு சொல்ல நம்ம, ஷிப் ஆஃப் த டெசர்ட். ஏன்னா அதுதான் என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுது இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லலாம். ரித்திகா ஷோட் த கலர்ஃபுல் பேங்கிள்ஸ் அண்ட் ஏ பாந்தினி துப்பட்டா தட் ஷி ஹேட் பாட் ஃப்ரம் ராஜஸ்தான். ஓகே, ரித்திகா உடனே காமிக்கிறான். என்னத்தை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன காமிக்கிறான்னா, கலர்ஃபுல் பேங்கிள்ஸ். ஓகே, இதோ இங்கே பிக்சர்ல இருக்கு இல்லையா, நல்ல வளையல்கள். ஓகே, கலர் கலரா இருக்கிற வளையல், அதே மாதிரி துப்பட்டா. ஓகே, பாந்தினி டிசைன் போட்ட துப்பட்டாவும் அவன் அங்க வாங்கிட்டு வந்திருக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கிறான். women wear these with beautiful gagras while dancing. ஓகே, மக்கள், அதாவது பெண்கள் என்ன பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி இந்த பியூட்டிஃபுல் காக்ரா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடும்போது இந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். மென் வேர் கலர்ஃபுல் டர்பன்ஸ். அதே மாதிரி ஆண்கள் என்ன பண்ணுவாங்க முக்கியமா, ஓகே, தலையில நல்ல கலர்ஃபுல்லான டர்பன்ஸ். ஓகே, தலப்பா அப்படின்னு சொல்லுங்க, அதுதான் டர்பன்ஸ். அண்ட் பிளே தட் இஸ் கார்டல் அண்ட் ஷாரங்கி. ஓகே, இந்த மாதிரி விளையாட்டுகள் அவங்க விளையாடுவாங்க. இங்க பிக்சர்ல இருக்கு இல்லையா. ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், விமன் வேர் தீஸ் வித் பியூட்டிஃபுல், இவங்க என்ன பண்ணுவாங்க, டர்பன். ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, பிளே கார்டல் அண்ட் சரங்கி, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்க விளையாடுவாங்க. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இந்த காக்கரா சோலி போட்டுக்கிட்டு கலர்ஃபுல்லான பேங்கிள்ஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு விமன் என்ன பண்ணுவாங்க, விளையாடுவாங்க. விமன் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் யார் போடுவாங்க, கலர்ஃபுல் டர்பன் போட்டுக்கிட்டு. ஆண்கள் வந்து அந்த மாதிரி மியூசிக் போடுவாங்க, பெண்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. That is a find out அப்படின்ற டாபிக்ல ask a family members about the folk song and dances from your region and note them down in the table. ஓகே, உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் அதை உங்க ஏரியாவுக்கு, உன்னோட நீ எங்க இருக்கியோ அந்த ஏத்த மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற தேவையான ஃபோக் டான்சஸ். ஓகே, அதே மாதிரி ஃபோக் சாங்ஸும் டான்சஸும் இன் யுவர் ரீஜன் அண்ட் நோட்டம் இன் த டேபிள் பிலோ அப்படின்னு பார்க்கும்போது டான்ஸ் ஃபார்ம் தமிழ்நாடு, இப்போ நம்ம இருக்கிறது தமிழ்நாடுன்ட்டா முக்கியமா இருக்கக்கூடிய டான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரகாட்டம்.
தலையில வச்சுட்டு ஆடுவாங்களே அதே மாதிரி கும்மி கை தட்டிட்டு ஆடுறது, அதே மாதிரி ஒயிலாட்டம். ஓகே, அங்க இருக்கிற மியூசிக் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கே கிராமியத்துக்கே தகுந்த நாட்டுப்புற பாடல்கள், அதே மாதிரி வில்லு பாட்டு, நெக்ஸ்ட் தெம்மாங்கு பாடல்கள், இதெல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஃபோக் மியூசிக். நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் ஹவுசஸ் இன் த டெசர்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் மட். ஓகே, ட்ரெடிஷனல் ஹவுசஸ் அப்படின்னா ஓகே பாரம்பரிய வீடுகள். இதுல இருக்கக்கூடிய டெசர்ட்ல இருக்கக்கூடிய பாரம்பரிய வீடுகள் இங்க நம்ம பாக்குறோம் ஆர் மேட் ஆஃப் எதால் ஆனது மட். ஓகே, மண்ணால் ஆனது. அண்ட் தேட்ச்டு ரூஃப் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மேல இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம், தேட்ச்டு ரூஃப் அப்படின்னு சொல்லுவோம். மெனி ஆஃப் த ஹவுசஸ் ஆல்சோ ஹேவ் டங்காஸ், தட் இஸ் வாட்டர் டேங்க். எல்லார் வீட்ல என்ன இருக்கு, இங்க பக்கத்துலயே வாட்டர் டேங்க் இருக்கு ஃபார் ஸ்டோரிங் வாட்டர். சம் ஆஃப் த பாப்புலர் தட் இஸ் டெலிகேசிஸ் ஆஃப் த ஸ்டேட் ஆர் தால் பாட்டி சுர்மா அண்ட் கெர் சங்கரி. ஓகே, அவங்களோட முக்கியமான உணவு ஓகே தட் இஸ் டெலிஷியஸ் ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் டால் பாட்டி சுர்மா. டால் அப்படின்னா பருப்பு, பாட்டினா கோதுமை, அண்ட் சுர்மா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையான இனிப்பு, அதாவது பருப்பு கோதுமை கலந்த இனிப்பு வகையால செய்யப்பட்ட ரொட்டி, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் டால் பாட்டி சுர்மா. அண்ட் கெர் சாங்கிரி. ஓகே, கெர் சாங்கிரி அப்படின்றது என்னன்னா பாலைவனத்துல விளையக்கூடிய ஒரு விதமான செடிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய காய்கள். ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம கெர் சாங்கிரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஃபோர்ட். ஓகே, ஒரு கோட்டை, ஜெய்சல்மார் கோட்டைன்றது ரொம்ப ஃபேமஸான ஃபோர்ட். ஃபோர்ட்னா கோட்டை. த ஜெய்சல்மார் ஃபோர்ட் இஸ் an example of a desert fort with tall and thick walls made of golden colored sandstone. ஓகே, அங்க இருக்கக்கூடிய இதுல பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் ஃபோர்ட் தான் என்னன்னு சொல்லுவோம், ஜெய்சல்மார் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும், உயரமா இருக்கும். திக் வால்ஸ் மேட் ஆஃப் கோல்டன் கலர் சாண்ட்ஸ்டோன், எதால் ஆனது, மண்ணால் ஆனப்பட்டது. The fort also stand out as one of the inhabited forts in this region. ஓகே, இது என்ன, இது முக்கியமான இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய முக்கியமான இதுன்னு சொல்லுவோம் கோட்டை. சத்யஜித் ரே ஷூட் திஸ் ஃபோர்ட் எக்ஸ்டென்ஷனலி இன் தர் மூவி தட் இஸ் சோனார்கலா. ஓகே, சத்யஜித் ரே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டைரக்டர், ஓகே இயக்குனர். அவரோட படத்துல ஒரு ஹிந்தி பிலிம்ல அவர் என்ன பார்த்திருக்காரு, சோனார் கல்லா அப்படின்ற ஹிந்தி மூவில இந்த முக்கியமா இந்த ஜெய்சல்மார் ஃபோர்ட் அவர் படம் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல why do you think water is scarce in the desert. ஓகே, இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது why do you think, ஏன் வந்து பாலைவனத்துல தண்ணி பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது water is scarce in the desert because it rains very little. ஆனா பாலைவன பகுதிகளில் மழை கிடையாது, அதெல்லாம் அங்க என்ன இருக்கு, தண்ணி இல்ல, தண்ணி பஞ்சம். ஓகே, அதே மாதிரி வெரி ஹாட் பிளேஸ், அங்க என்ன இருக்கும், பிளேசஸும் ரொம்ப ஹாட்டா இருக்கும். அண்ட் வெரி ஃபியூ ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ். ஓகே, அங்க என்ன இருக்கும், கம்மியான ரிவர்ஸ் கம்மியான லேக்ஸும் இருக்கிறதால அங்க என்ன ஆகும், எப்பவுமே அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கீழே ஒரு பீச் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 பேர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பீச்ல தண்ணியில நின்று விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, கைட் விட்டுட்டு இருக்கா. நிறைய பீப்புள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடைகள்ல வாங்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றோம், உயரமான தென்னை மரங்களை பாக்குறோம். பாலைவனத்துல பனை மரங்களை பாக்குறோம். கடற்கரை பகுதியில என்ன பண்றோம், தென்னை மரங்களை நம்ம பாக்குறோம். இப்ப ஆன் த சீஷோர் வித் சாந்தினி. ஓகே, ஆன் த சீஷோர் வித் சாந்தினி. அப்ப சாந்தினி எங்க போறாங்க, சீஷோருக்கு போறாங்கன்றத முதலே சொன்னோம் இல்லையா. அப்ப அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்க அப்படின்றத பத்தி பாக்குறோம். லுக் அட் த பிக்சர் கிவன் பிலோ அண்ட் ரைட் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, இந்த பிக்சர் மேல இருக்கிற பிக்சரை பார்த்து உன்னோட அப்சர்வேஷன்ஸ் எழுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. லிஸ்ட் த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் தட் தி பீப்புள் ஆர் டூயிங். ஓகே, லிஸ்ட் த டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், எந்த மாதிரி வேலைகளை அவங்க பார்த்து இந்த பிக்சர்ல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். பையிங் திங்ஸ் ஃப்ரம் த ஷாப்ஸ். ஓகே, பீப்புள் ஆர் பையிங் திங்ஸ் ஃப்ரம் த ஷாப்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபிளையிங் கைட்ஸ், அதே மாதிரி அண்ட் ஸ்விம்மிங் ஆன் த பீச். ஓகே, பீச்ல ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் ஆர் ஃபவுண்ட் நியர் த சீ அண்ட் ஹவு தே ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் தோஸ் இன் த டெசர்ட் அண்ட் பிளைன்ஸ். ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் ட்ரீஸ். ஓகே, இந்த கடற்கரையோரம் எந்த மாதிரி மரங்களை நம்ம பாக்குறோம், அது வந்து உன்னோட மத்த பகுதிகளான பாலைவனத்திலையும் பிளெயின்ஸையும் விட எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு, வேறுபட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ட்ரீஸ் லைக் கோகனட் பாம்ஸ் அண்ட் மேங்க்ரூவ் ட்ரீஸ். ஓகே, ஃபவுண்ட் நியர் த சி. ஓகே, கடற்கரையோரம் நம்ம என்ன பண்ணலாம், கோகனட் ட்ரீ, பாம் ட்ரீ, மேங்க்ரூவ் ட்ரீஸ் பார்க்கலாம். தே நீட் பிளென்டி ஆஃப் வாட்டர். ஏன் அது கடற்கரை ஓரம்னா அதுக்கு என்ன தேவை, நிறைய தண்ணி தேவை. ஓகே, அதே மாதிரி அண்ட் சால்ட் வாட்டர். தே நீட் பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்ட் சால்ட். they need plenty of water and salt air. ஓகே, அங்க என்ன இருக்கும், கடற்கரையோரம்னு பார்க்கும்போது என்ன இருக்கும், நிறைய தண்ணி கிடைக்கும், அதே மாதிரி சால்ட் ஏர் கிடைக்கும் அப்படின்னு எழுதலாம். இப்ப சப்போஸ் டெசர்ட்ல எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. டெசர்ட்லயும் பிளெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன் டெசர்ட்ஸ் we find cactus and thorny bushes. ஓகே, அங்க எப்படி இருக்கும், நல்லா அடர்ந்த செடிகளா இருக்கும், அப்படி என்ன இருக்கும், முள்பட்ட செடிகளா இருக்கும். அங்க என்ன தேவை, லிட்டில் வாட்டர் இருந்தா போகும், பிளெயின்ஸ்லயும் டெசர்ட்லயும். நெக்ஸ்ட் லிஸ்ட் த ஃபன் ஆக்டிவிட்டீஸ் யூ வுட் லைக் டு டூ ஆன் a beach. லிஸ்ட் ஆஃப் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் யூ வுட் லைக் டு டூ இட் ஆன் த பீச். ஓகே, நீங்க எந்த மாதிரி விளையாட்டுகளை நீங்க ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரி செயல்களை பீச்ல செய்வீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ
குழந்தைங்களுக்கு கடற்கரையோரம் போனாவே ரொம்ப குஷியா இருக்கும் இல்லையா? அங்க எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் 3 கீழே இருக்கு. பிளேயிங் இன் த சாண்ட், மண்ணுல விளையாடுவோம். கலெக்டிங் சீ ஷெல்ஸ், ஓகே, நிறைய அந்த சீ ஷெல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு நம்ம கிளிஞ்சர்கள்னு சொல்லுவோம், அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். ஃபிளையிங் எ கைட், அதே மாதிரி பட்டம் பறக்க விடுவோம். வாக்கிங் அலாங் த சீஷோர், சீஷோர்ல நடப்போம், ஓரம் அந்த சீஷோர்ல கடற்கரை ஓரம் நடந்துட்டு இருப்போம். அண்ட் வாட்சிங் வேவ்ஸ், அதே மாதிரி அதோட வேவ்ஸ் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த அலைகளை பார்த்துட்டு இருப்போம். இதான் நம்மளோட ஃபன் ஆக்டிவிட்டிஸ். யூ வுட் லைக் டு டூ இட் ஆன் த பீச். வாட் ஸ்பெஷல் அபவுட் த ட்ரெஸ் பீப்புள் வேர் இன் த கோஸ்டல் ரீஜன்? ஓகே, கடற்கரையோர மக்கள் பெரும்பாலும் மீனவர்கள் தான் இருப்பாங்க. கடற்கரையோர வரக்கூடிய மக்கள் அவங்க எந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது பீப்புள் வேர் லைட் கலர் லூஸ் காட்டன் க்ளோத்ஸ், ஓகே, டு கீப் தேம் வார்ம். ஓகே, அவங்களுக்கு என்ன இருக்கும், உடம்பு கொஞ்சம் சூடா இருக்கிறதுக்காக ஆல்வேஸ் தே வேர் லைட் காட்டன் க்ளோத்ஸ் அண்ட் ட்ரை குயிக்லி வென் தே வெட். சப்போஸ் அவங்க தண்ணியில போகும்போது வெட் ஆயிடுச்சுன்னா கூட காட்டன் என்ன ஆகும், ஈஸியா வந்து குயிக்கா அப்சர்வ் ஆயிடும், ஓகே, ட்ரை ஆயிடும். அதால பீப்புள் வேர் லைட் கலர்ட் காட்டன் க்ளோத்ஸ் அண்ட் கீப் தேம் வார்ம் அண்ட் ட்ரை குயிக்லி. சாந்தினி விசிட்டட் பூரி விச் இஸ் எ கோஸ்டல் சிட்டி இன் ஒடிசா. ஓகே, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்டே பார்த்தோம். சாந்தினி எங்க போறாங்க, பூரி கோஸ்டல் சிட்டிக்கு போறாங்க, கடற்கரை நகரம் ஒரிசால இருக்கக்கூடிய பூரி. எஸ் அமேசிங் சாண்ட் பீச்சஸ் வேர் மெனி ஆர்டிஸ்ட் கிரியேட் பியூட்டிஃபுல் சாண்ட் ஆர்ட். ஓகே, இன்னொன்னு கூட எழுதலாம். அங்க இன்னும் எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது வாட்சிங் சாண்ட் ஆர்ட் கூட பார்க்கலாம். எங்க சாண்ட் ஆர்ட், வாட்சிங் சாண்ட் ஆர்ட் இது கூட பார்க்கலாம். அப்ப பூரி இஸ் அமேசிங் சாண்ட் பீச்சஸ். பூரியில முக்கியமா என்ன இருக்கும், நிறைய ஓகே மண்ணால் அதாவது மணலை ஒட்டிய கடற்கரை. ஓகே, வேற மெனி ஆர்டிஸ்ட், அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் ஈவன் இன் மெரினா பீச்ல கூட என்ன பண்ணுவாங்க, சில இடத்துல அழகா அந்த மணல் சிற்பங்களை செய்வாங்க. அது பேர் தான் சாண்ட் ஆர்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஆர்டிஸ்ட் கிரியேட் பியூட்டிஃபுல் சாண்ட் ஆர்ட்ஸ். ஓகே, நிறைய கலைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பியூட்டிஃபுல் அந்த மணல் சிற்பங்களை செய்யறாங்க. ஆன் த பீச்சஸ் வி ஃபைண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் சீஷெல்ஸ். அங்க என்ன இருக்கு, நிறைய சீஷெல்ஸை பார்க்குறோம், இன்க்ளூடிங் ஷங்க். ஓகே, அது என்னன்னு சொல்லணும், கோஞ்ச் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் ப்ளோன் டூரிங் பூஜா இன் டெம்பிள்ஸ் அண்ட் ஹவுசஸ். ஓகே, நிறைய அந்த இது வச்சு ஊதுவாங்க இல்லையா, ஓகே, அந்த ஷெல்லை வச்சு ஊதுவாங்க இல்லையா, அதுதான் அப்ப என்ன பூஜா டைம்ல ஊதக்கூடிய அந்த மாதிரி ஷெல்ஸையும் நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஷாங் அப்படின்னா கோஞ்ச் ஷெல். அந்த கோஞ்ச் ஷெல் அப்படின்றது என்னன்னு பார்க்கும்போது பூஜா டைம்ல டெம்பிள்ஸ்லயும் ஹவுசஸ்லயும் அதை என்ன பண்ணுவாங்க, ஊதின பிறகுதான் அதை பூஜை பண்ணுவாங்க. இங்க ஒரு கடற்கரையோர நகரத்தை பாக்குறோம், கடற்கரை பகுதியை பாக்குறோம். இங்க என்ன பண்றாங்க, போட்ல மீனவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படம் தட் இஸ் சாண்ட் வச்சு உட்கார்ந்து மணலாலான வீடு கட்டிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு. இங்க மணல் சிற்பங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க என்ன இருக்கு, தட் இஸ் அ crocodile. ஓகே, ஆமா இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, கைட்டு பறக்க விட்டுட்டு இருக்காங்க. பிக்சரை நம்ம பாக்குறோம். நெக்ஸ்ட் ஏ பேஜ் ஃப்ரம் சாந்தினி ஸ்கிராப் புக். உடனே சாந்தினி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஒரு ஸ்கிராப் புக்ல எழுதி வைக்கிறாங்க. 7 AM என்ன பண்றாங்க, ஃபிஷர்மேன் ரைடிங் இன் போட்ஸ் இந்த வாஸ்ட் சி. ஓகே, ஒரு அகலமான அந்த கடற்கரையில ஃபிஷர்மேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே, நம்ம போட்ல போயிட்டு மீன் பிடிக்கிறத பாக்குறா. ரைட்டிங் இன் போட்ஸ் இந்த வாஸ்ட் சி. ஓகே, ரைடிங், ஓகே, போட்ல அவங்க போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதே மாதிரி 7 AM தட் இஸ் 8 AM என்ன பாக்குறாங்கன்னா கலெக்டட் சீ ஷெல்ஸ் ஆன் த சீஷோர். ஓகே, 8 மணிக்கு என்ன பண்றேன், நான் நிறைய சீ ஷெல்ஸ் அங்க கலெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 10:30 மணிக்கு என்ன பண்றேன், ஓகே, தட் இஸ் 10:50 AM வென்ட் ஃபார் எ போட் ரைட். ஓகே, ஒரு போட்ல ரைடு போறோம். அண்ட் சா டர்ட்டில்ஸ் அண்ட் மெனி அதர் வண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ். ஓகே, தண்ணிக்குள்ள இருக்கிற நிறைய கிரியேச்சர்ஸ் உயிரினங்களை நம்ம பாக்குறோம். போட் ரைடு போறா, அங்க இப்ப நிறைய டர்ட்டில்ஸ் பாக்குறா. அண்ட் மெனி அதர் வண்டர்ஃபுல் கிரியேச்சர்ஸ் பாக்குறா. 12:30 PM மதர் பாட் எ தட் இஸ் சாம்பல் பூரி சாரி. மதர் உடைய அம்மா 12 மணிக்கு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு சாம்பல் பூரி சாரி வாங்குறாங்க. நெக்ஸ்ட் 4 o'clock ஆகுது. என்ஜாய்டு சாண்ட் ஆர்ட் ஆன் த பீச். ஓகே, மணல் சிற்பங்களை பாக்குறோம். நெக்ஸ்ட் 7 PM வாட்ச் ஆன் ஒடிசி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, கடற்கரையில ஒரு டான்ஸ் பாக்குறேன், ஒடிசியோட டான்ஸ் பாக்குறேன் 7 மணிக்கு. In the coastal regions, many people depend on fishing for their livelihood. ஓகே, கடற்கரையோர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு முக்கியமான தொழில் அப்படின்னு பார்க்கும்போது மீன் பிடித்தல் தான். ஓகே, people of Odisha enjoy traditional dishes such as dalma, bakala, kenna, poda, rasgulla. ஓகே, அதே மாதிரி மக்களும் ஓகே முக்கியமான அவங்களோட ட்ரெடிஷனல் பாரம்பரிய உணவு அப்படின்னு பார்க்கும்போது டால்மா, அதே மாதிரி பக்கலா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, செனா, நெக்ஸ்ட் வந்து போடா, அடுத்து வந்து ரசகுல்லா. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 அப்படின்னு பார்க்கும்போது லெட்டஸ் கிரியேட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தட் இஸ் யூஸ் ஒன் கோஸ்டல் ஐட்டம் டு கிரியேட் எ ஃபன் டெக்கார் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எ போட்டோ ஃப்ரேம் அண்ட் நெக்லஸ், a painted pebble, a mini basket or a sand or jar. Add your own creative twist and display your work in the class. You can use any other locally available materials to create the decor items. ஓகே, யூஸ் எனி ஒன் கோஸ்டல் ஐட்டம். ஓகே, ஏதாவது ஒரு கடற்கரையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு போட்டோ ஃப்ரேம் எதுவா இருக்கலாம், அதே மாதிரி நெக்லஸா இருக்கலாம், அந்த இதெல்லாம் வச்சு கலெக்ட் பண்றோம்லையே அந்த ஷெல்லை வச்சு நிறைய கடற்கரையோர கடைகளை பாக்குறோம். அங்க நல்லாவே அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் செஞ்சிருப்பாங்க. ஓகே, ஒரு பெயிண்டட் பேபிள், ஒரு கூழாங்கல், அதே மாதிரி மினி பேஸ்கெட்
ஆர் சாண்ட் ஆர் ஜார் ஆட். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி கடற்கரையில கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு உங்களை இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணி அதான் அந்த மெட்டீரியல கிளாஸ்ல டெக்கார் ஐட்டமா வைக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் இன் பூரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் பூரியில இருக்கக்கூடிய ஜெகநாத் டெம்பிள் அப்படின்றது என்ன இருக்கு, ஒரு பாப்புலர் டெம்பிள் இன் இந்தியா. இட் இஸ் பியூட்டிஃபுல்லி கார்வ்டு டெம்பிள் வித் ஹியூஜ் கேட்ஸ். அங்க என்ன இருக்கும், கார்வ் அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க, நல்லா செதுக்கி இருப்பாங்க. செதுக்கி இருக்கிறது தான் என்னன்னு சொல்லணும், நம்ம கார்விங் அப்படின்னு சொல்லுவோம். அது அழகா செதுக்கி வச்சிருக்கிற டெம்பிள், ஹியூஜ் கேட்ஸ், ஒரு பெரிய கேட் இருக்கும் அதுக்கு. த சிட்டி ஆஃப் பூரி இஸ் ஃபேமஸ் ஃபார் ரத யாத்ரா. ஓகே, அங்க முக்கியமா அது ஃபேமஸ் எது, ரத யாத்ரா, எ கிரேட் சேரியட் ஃபெஸ்டிவல். சேரியட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இது தேர் இருக்கு இல்லையா, அதான் என்னன்னு சொல்லுவோம், சேரியாட்னு சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் வேர் thousands of people joyfully pull huge. அதை என்ன பண்ணுவாங்க, தேர் வடம் பிடிச்சி எடுப்பாங்க. கலர்ஃபுல் சேரியாட்ஸ் ஆஃப் த டயட் இஸ் ஜெகநாத், சுபத்ரா அண்ட் பால். அவங்க ஒவ்வொரு கடவுளுக்கும், ஓகே, ஜெகநாத், அதே மாதிரி சுபத்ரா அண்ட் பாலபத்ரா, இந்த 3 கடவுள்களுக்கும் தேவையான என்ன இருக்கு, தேரை இழுத்து மக்கள் வழிபடுவாங்க. அதான் முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜெகநாத் டெம்பிள் இன் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பூரியில. Next, discuss அப்படின்ற டாபிக்ல write your observation on how a life around coastal region different from the life in the desert. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க, நீ கவனிச்ச வரைக்கும் ஓகே, கோஸ்டல்ல கடற்கரையோர மக்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் டெசர்ட்ல இருக்கிற மக்கள் வாழ்ற வாழ்க்கைக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி வேறுபட்டு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் 1, கோஸ்டல் ஏரியாஸ் ஆர் நியர் த சி. கோஸ்டல் ஏரியா எங்க இருக்கு, கடற்கரை ஒட்டினாப்ல இருக்கும், நிறைய பிளென்டி ஆஃப் வாட்டர் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பீப்புள் யூஸ் போட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, படகு யூஸ் பண்ணுவாங்க. அவங்க முக்கியமான தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷ். நெக்ஸ்ட், வெதர் இஸ் நாட் வெரி ஹாட். அங்க என்ன இருக்கு, வெதர் ஹாட்டா இருக்காது. வேறஸ் இன் டெசர்ட்ஸ் ஆர் ட்ரை பிளேசஸ் வித் வெரி லிட்டில் வாட்டர். பீப்புள் யூஸ் கேமல்ஸ் ஃபார் டிராவல் அண்ட் ஒர்க். ஓகே, அவங்க போறதுக்கும் இதுக்கும் கேமலை யூஸ் பண்ணாங்க. ஒன்லி ஃபியூ பிளான்ட்ஸ் க்ரோ இன் த டெசர்ட். டெசர்ட்ல என்ன இருக்கும், கொஞ்சமான செடிகள் மட்டுமே வளரும், ஏன்னா அங்க தண்ணி இல்ல. நெக்ஸ்ட், why is it important to keep our beaches clean? ஏன் நம்மளோட பீச்சஸ் கிளீனா வச்சுக்கணும், கடற்கரையை நம்ம ஏன் கிளீனா வச்சுக்கணும்? அப்ப கிளீன் பீச்சஸ் கீப்ஸ் அக்வாட்டிக் அனிமல் சேஃப். நிறைய அக்வாட்டிக், ஓகே, லட்சக்கணக்கான அக்வாட்டிக் அனிமல்ஸ் எங்களுக்கு கடலுக்கு அடியில இருக்கு. அது சேஃப்டியா பாதுகாப்பா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், பீச்சஸ் சுத்தமா வச்சுக்கணும். கிளீன் பீச்சஸ் கீப் த அக்வாட்டிக் அனிமல் சேஃப். கார்பேஜ் கேன் ஹார்ம் ஃபிஷ், டர்ட்டில்ஸ் அண்ட் டால்பின்ஸ். ஓகே, நம்ம போடுற குப்பைகள் என்ன பண்ணும், அந்த உயிரினங்களுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடியதா இருக்கும். கிளீன் பீச்சஸ் லுக் பியூட்டிஃபுல் அண்ட் ஹெல்ப் பீப்புள் ஸ்டே ஹெல்தி. அதே மாதிரி கிளீன் பீச்சஸை பார்க்கறதுக்கு என்ன இருக்கும், அழகா இருக்கும். அதே மாதிரி மக்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும். கேன் யூ ஐடென்டிஃபை தீஸ் கிரியேச்சர்ஸ்? சில கீழே வந்து சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது உன்னால கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கே தெரியும், ஃபர்ஸ்ட் இருக்குது சீ டர்ட்டில், நெக்ஸ்ட் இருக்குது கிராப், தேர்ட் ஒன் ஸ்டார் ஃபிஷ், ஃபோர்த் ஒன் என்ன இருக்கு, டால்பின், ஃபிஃப்த் ஒன் கோரல், சிக்ஸ்த் ஒன் சீவீட்ஸ். நெக்ஸ்ட், லிவிங் வித் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கை சவாலானது. ஓகே, சவாலான வாழ்க்கை. பீப்புள் லிவிங் இன் கோஸ்டல் ரீஜியன்ஸ் ஃபேஸ் செவரல் டிஃபிகல்டிஸ். ஓகே, கடற்கரையோரத்தில் வாழும் மக்கள் நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. சாந்தினி told her friends that strong winds and cyclones hit the coastal regions of Odisha quite often. அடிக்கடியே ஒரிசாவோட கடற்கரை பகுதிகள் என்ன ஆகும், நல்ல இது பலத்த சூறை காற்று, புயல் காற்றால நிறைய டைம் என்ன பண்ணுவது, ஓகே, அடிக்கடிக்கு இதை அந்த மக்கள் ஃபேஸ் பண்ணுவாங்க. இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் ட்ரீஸ் அட்வர்ஸ்லி. ஓகே, அதால அவங்களோட வாழ்க்கை முறை, ஓகே, மக்களோட வாழ்க்கை முறை, அதே மாதிரி அனிமல்ஸ், ட்ரீஸ் எல்லாமே என்ன ஆகும், நிறைய பாதிப்படையும். அடிக்கடிக்கு அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. Do you know the coastal states experience cyclones from time to time? இப்ப நம்ம இருக்கக்கூடிய கூட சென்னை கூட கடற்கரை நகரம் தான், நிறைய டைம் என்ன பண்றோம், சைக்ளோன்ஸ் ஃபேஸ் பண்றோம். So the coastal states experience cyclones from time to time. People study cyclones and find out methods to protect their lives and resources. நிறைய அவங்க பத்தி என்ன பண்றோம், அந்த காற்றை பத்தி, சூறாவளியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுக்கணும். In recent years, the government of Odisha has won national and international awards for saving people during cyclones பை ஏர்லி வார்னிங்ஸ். ஓகே, இங்க கவர்மெண்ட் ஒரிசா நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்க, நேஷனலும் அதே மாதிரி தேசிய தட் இஸ் உலக அளவிலையும் தேசிய அளவிலையும் விருதுகள் வாங்கியிருக்காங்க. எதுக்காகனா டூரிங் இந்த சைக்ளோன்ல எப்படி அவங்க மக்களை பாதுகாத்தாங்க அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட், டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல வாட் ஆர் த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் சைக்ளோன். ஓகே, சைக்ளோனோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்ன, சைக்ளோன் வரும்போது அதோட பாதிப்புகள் என்னன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் மேல இருக்கு. ஹெவி ரெயின் காசஸ் ஃபிளட்ஸ். ஓகே, முக்கியமா என்ன இருக்கும், ஃபிளட், ஸ்ட்ராங் விண்ட், டேமேஜ் தட் இஸ் ஹவுசஸ். ஓகே, டேமேஜ் ஹவுசஸ் அண்ட் ட்ரீஸ். நெக்ஸ்ட், கிராப்ஸ் ஆர் டெஸ்ட்ராய்ட்.
அதே மாதிரி கம்யூனிகேஷன் அண்ட் பவர் சப்ளை ஆர் டிஸ்டர்ப்டட், அதே மாதிரி டெய்லி லைஃப் அஃபெக்டட் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஹவு கேன் கம்யூனிகேட்ஸ் தட் இஸ் கம்யூனிட்டிஸ் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சச் சிச்சுவேஷன். ஓகே, ஹவு கேன் கம்யூனிட்டிஸ் பி பெட்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் சிச்சுவேஷன், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி அதை எதிர்கொள்றது அப்படின்னு பார்க்கும்போது பீப்புள் ஃபாலோ வெதர் அலர்ட்ஸ், அடிக்கடிக்கு டிவியில மீடியால சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னன்னு சொல்ற வெதர் அலர்ட்ஸ் கவனிக்கணும். பில்ட் ஸ்ட்ராங் ஹவுசஸ், ஓகே, நல்ல ஸ்ட்ராங்கான வீடுகளை கட்டணும். அதே மாதிரி கீப் எமர்ஜென்சி திங்ஸ் ஃபுட் வாட்டர் டார்ச் அண்ட் மெடிசன்ஸ், ஓகே, மூவ் டு எ சேஃப் பிளேஸ், அதே மாதிரி நல்ல பாதுகாப்பான இடத்துக்கு மூவ் ஆகணும். நயன் எங்க போனா மவுண்டன் ரேஞ்சுக்கு போட்டாங்க. அப்ப இந்த மவுண்டன்ஸ் வித் நயன், ஓகே, நயன் கூட எங்க போவோம், நம்ம கூட மவுண்டன்ஸ் சுத்தி பார்க்கலாமா. இங்க மவுண்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. மவுண்டன்ல அழகான இருக்கு, ஒரு சிலை இருக்கு, சுத்தி மலைப்பகுதிகள் நிறைய. நம்ம கோடை விடுமுறையில எந்த மாதிரி இடத்துக்கு போக விரும்புவோம்னா எங்க போவோம், முக்கியமா மலைப்பகுதிகளுக்கு தான். அங்க என்ன இருக்கு, மலைப்பகுதியில மவுண்டன் கோட்ஸ் இருக்கு, நல்ல ஹவுசஸ் இருக்கு, ஓகே, அங்க நிறைய அனிமல்ஸ் இருக்கு, மக்கள் இருக்காங்க. அங்க என்ன இருக்கு, ஒரு சிறிய ஓடை போயிட்டு இருக்கு, மக்கள் நல்லா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத சீனை நம்ம பாக்குறோம். அங்க முக்கியமா என்ன பண்ணுவாங்க, தேனி, ஓகே, தேனியை கலெக்ட் பண்ணுவாங்க. முக்கியமா மலை தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தேனியை கலெக்ட் பண்றாங்க. இங்க சில பிக்சர்ஸை பாக்குறோம். ஓகே, இங்க சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க இந்த பிக்சரை பார்த்து. வாட் டைப் ஆஃப் அனிமல்ஸ் டு யூ see இந்த பிக்சர், எந்த மாதிரி அனிமல்ஸ் நீங்க பாக்குறீங்கன்னு கேட்கறாங்க. ஐ see yak, cows, goats and birds in the picture. Second one, how are the dresses worn by the people living in the mountains different from those worn in your region? Second question, people in the mountain wear thick and that is a warm clothes. In my region, people wear light cotton clothes. Question number 3, describe the trees found in the mountains. The trees found in the mountains are tall. Next, a cone shaped and needle-like leaves. நெக்ஸ்ட் மவுண்டன்ஸ் ஆர் ராக்கி லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, மவுண்டன்ஸ் மலைப்பகுதிகள் எல்லாமே என்னவா இருக்கும், தட் இஸ் பாறைகளால் சூழப்பட்ட பகுதி. தட் ரைஸ் அபவ் த கிரவுண்ட். ஓகே, நம்ம என்ன இருக்கும், கிரவுண்ட் சாதாரண நம்ம இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல விட என்ன இருக்கும், கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். தே ஆர் யூஸ்வலி கோல்டு, மலைப்பகுதி எப்பவுமே எப்படி இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும். மெனி ஆஃப் தி ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஆர் கவர்ட் இன் ஸ்னோ. ஹிமாலயன் மவுண்டன்ஸ், ஓகே, ஹிமாலயன் எல்லாமே மலைப்பகுதி தான் இல்லையா, அது எல்லாமே என்ன இருக்கும், ஸ்னோ, பனியால கவர் பண்ணியிருக்கோம். மவுண்டன்ஸ் ஆஃபன் ஹேவ் ஸ்டீப் ஸ்லோப். அப்புறம் மவுண்டன் ஏரியாஸ் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்கும், ஸ்லோப்பா இருக்கும். ஓகே, கொஞ்சம் ஒரு பக்கம் சாய்வா இருக்கும், அதான் ஸ்லோப்பா இருக்கும். அண்ட் ஆர் சரௌண்டட் பை வேலிஸ், சமவெளி பகுதிகளால் ஆனது. வி ஃபவுண்ட் மவுண்டன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நம்ம நாட்டில் நிறைய இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், மலைப்பகுதிகளை பார்க்குறோம். நயன் விசிட்டட் சிக்கிம் விச் இஸ் ஆல்சோ இன் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். ஓகே, அவன் எங்க பார்க்குறான்னா, நயன் எங்க போறான்னா சிக்கிம்ல இருக்கக்கூடிய, ஓகே, சிக்கிம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மவுண்டன் ஏரியா. அது எங்க இருக்கு, இமாலயன் மவுண்டனோட ஒரு பார்ட் விச் இஸ் ஆல்சோ இந்த இமாலயன் மவுண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒரு டைரி கொடுத்துருக்காங்க. டேட் 10th February, பேங்க் பிளேஸ் வந்து கேங்டாக், டியர் டைரி. ஓகே, இங்க ஒரு டைரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, the weather was cool and the air felt clean and refreshing. We stayed in Gangtok where the locals was nice and kind. They guided us a magical spot to be mountain Kanchenjunga. When the sunlight turned to that is the snow-capped peaks, when the sunlight is golden, it looked like a stunning painting. We also enjoyed delicious Sikkimese food like warm thukpa and sweet and soft sail roti. The locals wear beautiful traditional dresses like the bahu, that is a dumdayam, and gungu chalom. That is I also enjoyed a yak ride. Okay, yaks are commonly used in there for mountain travel. அப்படின்னு ஒரு டைரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைரி இன்ஃபர்மேஷன் வச்சு எங்க என்ன என்ஜாய் பண்ணாங்க, நயன் எந்தெல்லாம் இடத்துக்கு போனாங்க, எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அப்படின்றத பத்தி ஒரு டைரியில இன்ஃபர்மேஷன் இருக்கு. The pictures depict the vibrant diversity of the Sikkim plants and animals. ஓகே, சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஓகே மக்கள் ஒற்றுமையா இருக்கக்கூடிய டைவர்சிட்டி எங்க பிளான்ஸ், அனிமல்ஸ், அதோட ரிச் கல்ச்சர், யூனிக் ஃபுட், ட்ரெடிஷனல் ஹவுசிங், கலர்ஃபுல் கிளாத்திங் அண்ட் தி லைவ்லி ஃபெஸ்டிவல் ஆஃப் லூசாங் அண்ட் நம்சூங். Okay, Luzung and Namsung. Trees like oak, pine, walnut and cashnut are also found there. அங்க இருக்கக்கூடிய பழ வகைகள், அங்க இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகள். ஓகே, மலைப்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு, நல்லா உயரமான கோன் ஷேப்ல இருக்கக்கூடிய ட்ரீஸ். அங்க மக்கள் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்கன்னு பார்த்துருக்காங்க. இங்க அவங்களுக்கு தேவையான உணவுகள். இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்கஸ் அப்படின்ற டாபிக்ல how does the cold climate in mountain regions affect the way of people and live and dress? Answer 1, in mountain regions people wear thick woolen clothes like sweaters to keep them warm. They often stay indoors. Houses are built with small windows to protect them from cold. Question number 2, what traditional clothes are worn in your region? How do they match with the local climate? ஓகே, எந்த மாதிரி கலாச்சார பாரம்பரிய உடைகளை நீங்க போடுறீங்க உங்க ரீஜன்ல, அது உன்னோட கிளைமேட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காட்டன் சாரீஸ் அண்ட் தோட்டீஸ் கீப் தேம் கூல் இன் த ஹாட்.
தட் இஸ் ஹாட் கிளைமேட். ஓகே, நாங்க என்ன பண்ணுவோம், காட்டன் சாரீஸ் அதே மாதிரி டோட்டிஸ் தான் எதுனா எங்களை எப்பயுமே குளுமையா வச்சிருக்கிறது. why do you think certain trees like pine and oak grow better in the mountains? ஏன் மவுண்டன் ஏரியால மட்டும்தான் பைனும் ஓக் ட்ரீஸும் வளருது அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 3, pine trees have a needle like leaves, shed snow easily. These trees need less water and grow well in the rocky soil. Question number 4, how do animals like yak survive in the cold climate of Sikkim? Okay, that is answer for this. Okay, animals like yak survive in the cold climate of Sikkim because they have thick fur. அது மேல என்ன இருக்கு, நல்ல fur, அதோட முடி வந்து அடர்த்தியா இருக்கு. thick fur keep them warm. thick layer of fat under the skin protect them from cold. yaks are storing and walking easily on mountains. Next, discuss அப்படின்ற டாபிக்ல why do you think traditional houses in Sikkim are built with food and have slanting roofs? ஏன் அங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல என்னவா இருக்கு, ஸ்லோப்பா இருக்கு, அதே மாதிரி ஸ்லாண்டிங் ரூஃபா இருக்கு, சாய்வா இருக்கு, அதோட ரூஃப்லாம் வந்து ஸ்லாண்டிங்கா இருக்கு. Okay, அதோட ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர், that is the traditional houses in Sikkim are built with wood and have slanting roofs because to keep houses warm in cold weather. Slanting roof help rainwater slide off easily அப்படின்றதெல்லாம். செகண்ட் கொஸ்டின், does your houses have any feature that is similar to the houses in the mountains? உங்க வீட்ல அந்த மாதிரி ஏதாவது மவுண்டன்ல இருக்கக்கூடிய வீடுகள் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, yes, my houses has a slanting roof which helps rainwater flow down easily. ஆமா, மவுண்டன்ல இருக்கிற மாதிரி எங்க வீடு கூட என்ன இருக்கும், ஸ்லாண்டிங் ரூஃப் இருக்கும். எதுக்காகனா ரெயின் வாட்டர் ஈஸியா கீழே விடுறதுக்காக. similar to the mountain of houses have sloping roofs. Question number 3, why are landslides common in mountains during rainy season? Because heavy rainfall makes the soil loose and weak and slides down due to gravity. Question number 4, what do you think can be done to keep people safe during landslides? அப்ப ஆன்சர் வந்து avoid construction on steep stones, planting trees, building that is a strong walls, giving alert during that is a heavy rain. Question number 5, that what can communicate do to help the people who lose their homes or get affected by natural disaster? Communities can provide food, shelter, clothes and medical help. They can rebuild houses and support the affected people. நெக்ஸ்ட், லைஃப் இன் மை லேண்ட் ஃபார்ம். ஓகே, என்னோட வாழ்க்கை. ஓகே, சமமான நிலப்பரப்புல என்னோட நான் வாழக்கூடிய நிலத்துல என்னோட வாழ்க்கை. டிரா த லேண்ட் ஃபார்ம் அரௌண்ட் யூ இந்த ஸ்பேஸ் கிவன் பிலோ. கீழே இடம் கொடுத்துருக்காங்க, அதுல என்ன பண்ண, நீ எந்த மாதிரி இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்றத பத்தி. நேம் த ஏரியா, type of landform, some interesting feature of the people, their professions, food, houses, plants and animals பத்தி எது சொல்லிருக்காங்க. Do it yourself. Next, let us reflect அப்படின்ற டாபிக்ல compare life in the mountains and plains by capturing the differences in trees, animals, houses, clothes, food, festival and art form. Okay, that is a life in the mountains and plains. Okay, மலை பகுதியிலையும் சமவெளி பகுதியிலையும் வாழக்கூடிய மக்களோட முக்கியமா என்னன்னு சொல்லியிருக்காங்க, தட் இஸ் ட்ரீஸ் என்ன இருக்கு, அனிமல்ஸ் எப்படி இருக்கு, ஹவுசஸ் இருக்கு, க்ளோத்ஸ் எப்படி இருக்கு, ஃபுட் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி கொடுத்துட்டாங்க, பிளெயின்ஸ், டெசர்ட், கோஸ்டல், மவுண்டன். இங்க என்னென்னலாம் கேட்டகரியில ட்ரீ இன் பிளெயின்ஸ், டெசர்ட், கோஸ்டல், மவுண்டன்ஸ். அதே மாதிரி அனிமல்ஸ் இன் பிளெயின்ஸ், டெசர்ட், கோஸ்டல், மவுண்டன்ஸ். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது மேங்கோ, பேனியன், நீம், கோவா. அதே மாதிரி டெசர்ட், கேக்டஸ், தானி புஷஸ். கோஸ்டல்ல கோகனட் அண்ட் பாம், மவுண்டன்ஸ்ல பைன், ஓக். அனிமல்ஸ்ன்னு பார்க்கும்போது கவுஸ் அண்ட் பஃபலோஸ் வித் ஷார்ட் ஆஃப் ஆர். டெசர்ட்ல கேமல், ஸ்னேக்ஸ், பைத்தான் ஸ்னேக்ஸ் ஆர் என்னன்னு சொல்லணும் நம்ம, பைத்தான்றது இந்த மலைப்பாம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, கேமல், தட் இஸ் அ பைத்தான். டெசர்ட் அனிமல்ஸ் பார்க்கும்போது, கோஸ்டல்ல பார்க்கும்போது ஃபிஷ், கிராப், டர்ட்டில்ஸ். அதே மாதிரி மவுண்டன்ஸ்ல கோட்ஸ், யாக். ஹவுசிங் பார்க்கும்போது பிரிக் ஹவுசஸ் அண்ட் மல்டி ஸ்டோரேட் ஹவுசஸ் இன் பிளெயின்ஸ். அதே மாதிரி டெசர்ட்ல மட் ஹவுசஸ், கோஸ்டல் ஏரியால ஹவுசஸ் வித் ஸ்லோப்பிங் ரூஃப்ஸ் அண்ட் மவுண்டன்ஸ்ல உடன் ஹவுசஸ் வித் ஸ்லோப்பிங் ரூஃப்ஸ். நெக்ஸ்ட் கிளாத்திங் பார்க்கும்போது பிளெயின்ஸ்ல காட்டன் அண்ட் பாலியஸ்டர் அண்ட் டெசர்ட்ல லூஸ் லைட் கலர் க்ளோஸ், லைட் காட்டன் க்ளோஸ், உலன் க்ளோஸ். நெக்ஸ்ட் ஃபுட்னு பார்க்கும்போது ரைஸ், வீட், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ். நெக்ஸ்ட் டெசர்ட்ல டேட்ஸ், மில்க், தட் இஸ் அ பஜ்ரா. தேர்ட் ஒன் கோஸ்டல்ல ஃபிஷ், கிராப், ரைஸ், கோகனட் அண்ட் மவுண்டன் ரீஜன் மெய்ஸ், பார்லே, மீட். நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இருக்கிறது பொங்கல், தீபாவளி. நெக்ஸ்ட் லோக்கல் ஃபெஸ்டிவல்ஸ் எதுன்னு சொல்லுவோம், டெசர்ட்ல நடக்கக்கூடிய லோக்கல் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி கோஸ்டல்ல நடக்கக்கூடிய போட் ஃபெஸ்டிவல், கோஸ்டல் ஃபேன்ஸ். அதே மாதிரி இங்க என்ன தட் இஸ் லோக்கல், தட் இஸ் லோசா. அதே மாதிரி மவுண்டன் ஃபெஸ்டிவல்ஸ். நெக்ஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்னு பார்க்கும்போது ஃபோக் டான்சஸ், பாட்ரி, தட் இஸ் ஃபோக் டான்சஸ், பாட்ரி. இங்க வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், எம்ப்ராய்டரி. நெக்ஸ்ட் ஃபோக் டான்சஸ் அண்ட் ஷெல் கிராஃப்ட்ஸ் இதுல கோஸ்டல்ல. நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய மவுண்டன் ஏரியால இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம், உல் வீவிங், வுட் கார்விங் அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் டிசைன் அண்ட் ட்ரா லேண்ட் ஃபார்ம் பை கம்பைனிங் யுவர் ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் மவுண்டன்ஸ், பிளெயின்ஸ், கோஸ்ட் அண்ட் டெசர்ட். அதே மாதிரி
லேண்ட் ஃபார்மை கம்பைன் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, உன்னோட தட் இஸ் அ ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் மவுண்டன்ஸ். ஓகே, மவுண்டன்ல இருக்கக்கூடிய ஃபேவரட் ஃபீச்சர்ஸ், பிளைன்ஸ், காஸ்ட் அண்ட் டெசர்ட்ஸ். ஓகே, draw, that is a design and draw a landform by combining your favorite features. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ற மாதிரி ஒரு லேண்ட்ஃபார்மை நம்மள ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. மவுண்டன் இருக்கணும், பிளைன்ஸ் இருக்கணும், காஸ்ட் இருக்கணும், கோஸ்ட் இருக்கணும் அண்ட் டெசர்ட். அப்ப டூ இட் யுவர் செல்ஃப். வாட் மேட் யூ சூஸ் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் ஃபார் யுவர் லேண்ட் ஃபார்ம். ஓகே, ஏன் நீ இந்த லேண்ட் ஃபார்மை சூஸ் பண்ண, அதுக்குரிய ரீசன். ஓகே, இது என்ன பண்றோம், டூ இட் யுவர் செல்ஃப். மேல ட்ரா பண்ணிட்டு அதுக்கு கீழே எல்லாத்துக்கும் ஆன்சர் நீ எழுதணும். ட்ரா பண்ணிட்ட பிறகுதான் எழுதணும். நெக்ஸ்ட், how does that is each feature benefit people, animals or plants? What difficulties might people face living in your land farm? ஓகே, இந்த மாதிரி லேண்ட் ஃபார்ம்ல வளர்றதுல மக்கள் ஃபேஸ் பண்ற டிஃபிகல்டிஸ் என்ன அப்படின்றத பத்தி எழுதலாம். That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.